வணக்கம். திரும்ப ஒரு சின்ன ஒரு கேப்புக்கு அப்புறமா நம்ம வந்து 10 பாட்டு நூல்கள் வரிசையில முதல் நூலா அது நம்ம முன்னாடி பார்த்த குறுந்தொகை, எட்டுத்தொகை. 10 பாட்டுல முதல் நூலா நம்ம வந்து 10 பாட்டு நூல் வரிசையில கடைசியில வைக்கப்பட்டிருக்கிற எண்டு 10 நூல்கள் வரிசையில கடைசியில தான் மலைப்படுகடாம் இருக்கு. சோ அந்த நூலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வகுப்புகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அது 543 வரிகள் இருக்கக்கூடிய ஒரு இது. அதை வந்து நம்ம ஒரு 10-11 வகுப்புகள்ல முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது ஒரு நல்ல ஒரு ஜேர்னி தான் அது. 500 இல்ல, தப்பா சொல்லிட்டேன் நான். 583 வரி இருக்கு. 583 தொடர்நிலை தொடர் செய்யுள் அப்படிங்கறதுனால நமக்கு பாக்குறது எளிமையாவும் இதுவாகும். ரொம்ப ஒரு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு இலக்கிய பகுதி இது. அதனால மலைப்படுகடாம் வந்து ரொம்ப நாளா படிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஏன்னா எங்களுக்கு பாடமாவும் அது இல்ல. பிஏ எம்ஏ ரெண்டுத்துலயுமே அது பாடமா வைக்கப்படல. வெறும் வந்து மற்ற திருமுருகாற்றுப்படை அதெல்லாம் தான் இருந்தது. ஆனா மலையிலிருந்து எழக்கூடிய ஓசைகளை சொல்லக்கூடிய நூல் அப்படிங்கிறது மட்டும் தான் ஓரளவுக்கு அறிமுகம். அதுக்கப்புறமும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா இப்ப வகுப்புகளா இருக்கும்போது அதை எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து படிக்கிறது ரொம்ப ஆர்வமூட்டக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். எடுத்தது வீண் போகல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. புக்கை படிச்சு முடிக்கும் பொழுது. காரணம் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆற்றுப்படை நூல். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 10 பாட்டுல செம்பாதி ஆற்றுப்படை. 10 பாட்டு நூல்கள்ல 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை என்று சொல்லப்படக்கூடிய மலைப்படுகடாம். இதுல இன்னொன்னு என்னன்னா, இதுல கூத்தருங்கிற வார்த்தையே கிடையாது. மலைப்படுகடாமல் எங்கேயுமே கூத்தருங்கிற வார்த்தை வரல. ஆனால் அது கூத்தர் ஆற்றுப்படை என்ற பெயர் தான் அதுக்கு வழங்கப்படுகிறது. அது வந்து நச்சினார்க்கினியரும் அவருடைய உரையில சொல்றாரு. இலக்கண விளக்கப்பாட்டியல் அந்த உரையினுடையதுதான் முதல் இது வந்து கூத்தராற்றுப்படை அப்படிங்கிற பெயரோட வழங்கப்பட்டிருக்கு. அந்த பெயரே இதற்கு நிலைச்சிருச்சு. ஏன்னா பொருணர், சிறுபான், பெருமான் வர்றதுனால கூத்தர்களை வழி அனுப்புவதனால இது கூத்தராற்றுப்படை அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா 1912லயே ஓவேசாக பதிப்பிச்சிருக்காரு. நான் வந்து 2 புக்கை தான் ஃபாலோ பண்ணி இதை நடத்துறேன். ஒண்ணு வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம், அவங்க சின்னதா போட்டிருக்காங்க. நல்ல பதிப்பு இது. யாராவது வாங்கணும்னா இதை கூட வாங்கலாம். ரொம்ப கம்மி தான். 10 பாட்டினுடைய மொத்த இதுவுமே சேர்த்து 10 நூலுமே சேர்த்து வந்து 600 இருந்து 700 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். அது ரொம்ப நல்ல உரை. அதுவும் இந்த உரை வந்து முனைவர் ப சரவணன் எழுதியிருக்காரு. இது நம்ம 2வது நூல் சரவணன் உரை எழுதி படிக்கிற நூல். முன்னாடி நம்ம சிலப்பதிகாரமும் அவரோட உரை தான் படிச்சோம். இதுவும் வந்து மலைப்படுகடாத்துக்கும் அவர் தான் உரை எழுதியிருக்காரு. ரொம்ப சிறப்பான உரை. உவேசாவை அடியொற்றி எழுதப்பட்ட உரை இது. அதுக்கப்புறம் நெட்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணலாம். இன்டர்நெட் ஆர்கிவ்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். நச்சினார்க்கினியருடைய உரையை வந்து இவர் பதிப்பிச்சிருக்காரு. உவேசா கூட சில அந்த உரையெல்லாம் சேர்த்து இன்னும் கூடுதலாக உரைகளை சேர்த்து உவேசா பதிப்பிச்சது 1912 பதிப்பிச்சிருக்காரு. அப்ப விலை பாத்தீங்கன்னா ₹1 4 அணா இந்த புத்தகத்தோட விலை. உவேசாவுடைய பதிப்புல ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அது சரவணனுடைய புக்லயும் இருக்கு. சரவணனுடைய பதிப்புல இந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திலையும் அதே தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்னன்னா நூலை பற்றிய ஒரு விரிவான அறிமுகத்தை உவேசா கொடுத்துருவாரு. நம்ம அந்த நூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நூலை பற்றிய விரிவான அறிமுகம் நமக்கு கிடைச்சிடும். என்னன்னா அந்த நூல்ல என்னெல்லாம் இருக்கு, இந்த நூலினுடைய பொழிப்பு என்னன்றதை சொல்லிடுவார். மலைப்படுகடாம்ல அவங்க என்ன பண்ண போறாங்க, ஒரு கூத்தரை பார்த்து ஏற்கனவே பரிசு பெற்ற ஒரு இதை சேர்ந்த ஒருவர் அங்க வரக்கூடிய கூட்டமாக வரக்கூடிய இரவலர்களாக வரக்கூடிய கூத்தர் இந்த விரலியர்களை பார்த்து, நான் நன்னன் செய் நன்னனிடம் போய் பரிசு பெற்று வந்தேன். அவன் யார் வந்தாலும் எப்ப வந்தாலும் வாரி வழங்கக்கூடிய தன்மையுடையவன். அதனால நீங்க வந்து அவனுடைய நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறதுதான் இந்த மலைப்படுகடாத்தினுடைய பாடல் பகுதி. இந்த மற்ற 4 நூல்கள்ல இல்லாத சிறப்பு இதுக்கு என்ன அப்படின்னா, மற்ற 4 நூல்கள்லயும் வந்து அந்த செல்லக்கூடிய வழி வந்து ரொம்ப அருமையானதா இருக்கும். அரியதாக இருக்கும். பாலையா இருக்கும். ரொம்ப வந்து துன்பம் தரக்கூடிய வழியாக இருக்கும். ஆனால் மலைப்படுகடாத்துல அந்த சோர்வை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவிற்கு மலை, குன்று, காடு, குடியிருப்புகள், அந்த காடு குன்ற ஒற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புகள், அந்த குடியிருப்புகள் வழியா போகும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய உபசரிப்பு, உணவுகள், இதையெல்லாம் சொல்லி கடைசியில் நன்னனுடைய இயல்பு எப்படிப்பட்டது, அவன் என்ன மாதிரியான பரிசல்களை உங்களுக்கு வழங்குவான் அப்படிங்கிறதோட இந்த மலைப்படுகடாம் முடியுது. சோ நம்ம போற பகுதி எல்லாமே மலை, காடு, வயல்வெளிகள் அந்த மாதிரியான பகுதிகள்ல தான் அவர் வந்து அந்த வழி சொல்லி அனுப்புறாரு. இந்த வழிகளே ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இந்த வழிகள் அவங்க பார்க்கக்கூடிய காட்சிகள்
அது எல்லாவற்றையும் விவரிச்சு உவேசா மிகப்பெரிய ஒரு முன்னுரை ஒண்ணு எழுதியிருக்காரு. அதோட அந்த நூல்ல இருக்கக்கூடிய முக்கியமான தரவுகளையும் தொகுத்து சொல்றாரு. என்ன மாதிரி உணவு வகை, என்ன மாதிரியான விலங்கு இருக்கு, என்ன மாதிரியான அணிகலன்கள், செய்தொழில்கள் என்னென்ன, இந்த பட்டியலை கொடுக்கறது வந்து உவேசாவுடைய சிறப்பு. அதுதான் உவேசா பதிப்புன்னே சொல்லுவாங்க. அந்த இதை கொடுக்குறாரு. அடுத்து 3வது பகுதியில இந்த மலைபடுகடாம்ல வரக்கூடிய ஒரு தொடர். இப்ப ஒரு முதல் தொடர், இப்ப திரு அப்படின்னு தொடங்குதுன்னா அந்த தொடர் மாதிரியே பிற நூல்கள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட கொடுக்குறாரு. ஒரு தொடர் எடுத்துட்டு இதே மாதிரியான தொடர் ரெப்ளிகாவா எந்தெந்த நூல்கள்லாம் இடம்பெற்று வருது அப்படிங்கறதையும் கொடுக்குறாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க ஏன்னா இது டவுன்லோட் பண்ணி படிக்க முடியுங்கிறதுனால நான் சொல்றேன். இதுல அது ஒண்ணு. அடுத்தது என்ன ஓமைகள் இதுல வந்து பயின்று வந்திருக்கிறது. என்ன இப்ப மத்தளம் போல இடி ஓசை மத்தள ஓசை போல முழங்கியது அப்படின்னு ஒரு ஓமைனா இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து 107 ஓமைகளை பட்டியலிடுறாரு. 107 ஓமைகள் இந்த கூத்தராற்று படையில பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் உவேசா கொடுக்குறாரு. இதெல்லாம் உவேசா முன்னுரையில கொடுக்கறது. கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவன புத்தகத்திலையும் அந்த ஓமைகள் கணக்கெல்லாம் இல்லை. ஆனா கூத்தராற்று படையினுடைய பொழிப்பு இருக்கு. அடுத்தது வந்து அத மொத்த மூல நூலை கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக தனித்தனியாக பிரிச்சு அதை வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்னோகிராபி மாதிரின்னு கூட சொல்லலாம். எத்னோகிராபின்னா நம்ம வந்து பண்பாட்டு மானுடவியல்ல எப்படி ஒரு குலம் எப்படி வாழ்ந்தது, உணவு பழக்கம் என்ன, அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன அப்படிங்கிறது படிக்கிறது வந்து எத்னோகிராபி அப்படின்னா அந்த எத்னோகிராபி வந்து இதுல ரொம்ப அழகா பயன்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு முக்கியமான தகவல்களை இந்த புத்தகம் கொடுக்கிறது. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம இதுல கூட அவங்க போடுவாங்க, போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேப் வந்து இதுல கொடுத்துருக்காரு. வந்து இவர் கொடுக்கல, உவேசாவோட பதிப்புல இல்ல, இங்க சரவணனுடைய பதிப்புல இது வந்து அந்த மேப் இருக்கு. இந்த மேப் வந்து என்னன்னா எந்த வழியாக அவங்க போனாங்க, 2 பேருடைய இதை எடுத்திருக்காரு சரவணன். ஒண்ணு வந்து கூத்தர் சென்றதாக டாக்டர் மா ராசமாணிக்கனார் காட்டும் பாதை. டாக்டர் மா ராசமாணிக்கனார் 10 பாட்டு ஆராய்ச்சிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகத்தை எழுதியவர். 10 பாட்டு நூல்கள் அத்தனையும் படிச்சுட்டு அதுல வரக்கூடிய இந்த மாதிரியான லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு பெரிய தொகுப்பை போட்டிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு வந்து டாக்டர் மா நவநீத கிருஷ்ணர், அவரும் வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணுனத 2 வழியையும் கொடுத்திருக்காரு. மேப் மாதிரி இருக்கு. அது ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க போய் சேர்ற மலை வந்து நவீரமலை அப்படிங்கிற இடத்துலதான் அவங்க போய் சேர்றாங்க. அங்கதான் நன்னன் செய் நன்னன், நன்னனுடைய மகனாகிய நன்னன், அவரை பார்க்க, அந்த மன்னனை பார்க்கறதுக்கு தான் இவங்க புதுத்தர்கள் போறாங்க. அப்போ இந்த பாடலை பாடியவர் நமக்குள்ளேயே இருக்கும், இரணிய முத்தத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார். அவர் தான் வந்து இந்த நூலை பாடிய புலவர். நம்ம போக போக நிறைய வேற தகவல்களையும் பார்க்கலாம். பாடலாசிரியரை பற்றிய தகவல்கள் இதெல்லாம் நம்ம பின்னாடியே கொஞ்சம் பார்க்கலாம். நன்னன்கிற பேர்ல நிறைய மன்னர்கள் இருந்திருக்காங்க. சங்க இலக்கியம் நிறைய நன்னன்கிற பேர்ல 4-5 பேர்னு போல ஞாபகம் இருக்கலாம் அவங்களுக்கு. ஒரு அந்த மன்னனுக்குரிய மாம்பழம் அந்த ஆற்றில் தவறி விழுந்து விட அந்த மாம்பழத்தை தின்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து கொலை செய்ய கருதி மன்னனுக்கு அவளுக்கு ஈடாக தங்கம் தருகிறோம் என்று சொல்லும் போது கூட அதை மறுத்து அவன் அந்த பெண்ணை கொலை செய்தான். ஏன்னா அரசு தண்டனை அதுதான் அப்படின்னு சொல்லி கொலை செய்ததாக ஒரு பாடல் வந்து பெண் கொலை புரிந்த நன்னன் போல அப்படிங்கிற ஒரு தொடர் வந்து வரும். அது வந்து ரொம்ப அது நன்னனுடைய பேர்ல ரொம்ப இழுக்காக வரக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனால் இதுல வரக்கூடிய நன்னன் மிக புகழ் பெற்றவனாக, வரக்கூடிய இரவலர்களை தாங்குபவனாக இருந்திருக்கிறான் அப்படிங்கறதுதான் இந்த நன்னனை பற்றிய முக்கியமான செய்தி. சரி, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 40 வரி வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய தகவல்கள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா தான் இது போக முடியும். நம்ம பாட்டுக்குள்ள போலாம். மலைப்படுகடாம் இது வந்து பாடான் திணையில வரும். பாடான் திணை அப்படின்னாலே இது வந்து பாடக்கூடிய ஆண்மகனுடைய வீரம், புகழ், அறிவு, கல்வி இப்படி பல்வேறுபட்ட திறமைகளை பாராட்டுவதுதான் பாடான் திணையினுடைய நோக்கம். சோ இதுவும் வந்து நன்னன் செய் நன்னனுடைய புகழை பாடுவதனால இது பாடான் திணையினுடைய பார்ப்படும் துறை வந்து ஆற்றுப்படை. சரி, எப்பவுமே முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு மங்கள வார்த்தையோட ஆரம்பிக்கிறது தான் இலக்கியங்களுடைய மரபு. நம்ம ஏற்கனவே இதுலயும் பார்த்தோம், திங்கள் போற்றுதும் தான் ஆரம்பிச்சது சிலப்பதிகாரம். அப்புறம் கம்பராமாயணம் பாத்தீங்கன்னா உலகம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். நெடுநல்வாடி பாத்தீங்கன்னா உலகம் தான் ஆரம்பிக்கும். இப்படி நிறைய நல்ல முக்கியமான நூல்கள் இல்ல இலக்கிய நூல்கள் எல்லாமே வந்து
உலகம் அல்லது ஒரு முக்கியமான மங்கள வார்த்தையோடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் மரபு. அதே போல இந்த கிழவோனே அப்படின்னு தான் முடியுது. அஞ்சு இதுவும் கிழவோனே அப்படின்னு தான் முடியும். அந்த 5 ஆற்றுப்படை நூல்களும் கிழவோனே அப்படின்னு தான் முடியுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இதுவும் மலைப்படுகடாமும் கிழவோனே அப்படிங்கிறதோட தான் முடியுது. சோ தொடக்கம் ஒரு மங்கள வார்த்தையோடவும் முடிவு கிழவோனே அப்படிங்கிறதோட, அதாவது கிழவோனே தலைவனை குறிக்கும். அந்த பாடப்படுகிற நூலினுடைய தலைவனை குறிப்பதாக அந்த பகுதி முடியும். இப்போ இங்கே அவங்க மலை ஏற போறாங்க. மலை ஏற போறதுக்கு முன்னாடி அவங்க கையில நிறைய ஆயுதங்கள், நிறைய வாத்திய கருவிகளை வைத்திருக்கிறார்கள். அந்த கூத்தர்கள் இல்லையா, கூத்தர்களும் விரலியர்களும் இருக்கிற கூட்டத்துல நிறைய வாத்திய கருவிகள் அவர்களிடம் இருக்கிறது. சோ முதல்ல கிட்டத்தட்ட வரக்கூடிய ஒரு 50-60 வரிக்கு மேல வரக்கூடிய வரி எல்லாமே அவங்க கையில என்னென்ன மாதிரியான வாத்தியங்கள் இருந்தன அப்படிங்கிற இசைக்கருவிகள் இருந்தன அப்படின்னு சொல்றதாதான் இருக்கு. ரொம்ப ஒரு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு பகுதி. பாட்டுக்குள்ள போலாம். திருமழை தலைய இருள் நிற விசும்பின் விண் அதிர் இமிழிசை கடுப்ப பண்ணமைத்து தின்வார் விசித்த முழவோடு ஆகுலி. ஒரே நிமிஷம் பின்னாடி போகிறேன். திருமழை தலைய, திரு அப்படின்னா செல்வம், செல்வத்தை தரக்கூடிய மழை. சோ இது ஒரு மங்கள வார்த்தையோட ஆரம்பிக்குது. திருமழை. மழையை பற்றின பாடல்கள் நிறைய இருக்கு. நம்முடைய இலக்கியத்துல நம்ம நிறைய பார்க்க முடியும். மழையை வாழ்த்தி பாடக்கூடிய பாடல்கள் நிறைய இலக்கியங்கள்ல இருக்கு. நம்ம 8 தொகையில பார்க்கலாம், 10 பாட்டுகளை பார்க்கலாம். ஏன்னா மழை ரொம்ப முக்கியமான ஒரு காரணி அப்படிங்கிறதுனால மழையை வாழ்த்தி பாடுறது. நெடுநல் வாடையில் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நெடுநல் வாடையோடைய முதல் ஒரு 50 வரி மழையினுடைய வர்ணனை தான். அது எங்களுக்கு பாடமா இருந்தது பிஏல. உலகம் தான் ஆரம்பிக்கும். அதுவுமே உலகம் பனிப்ப வளநீர்வு வளையி அப்படின்னு ஆரம்பிக்கும் நெடுநல் வாடை. எப்படி உலகமே குளிரும்படியாக மழை பெய்ய தொடங்கியது, அப்போ மற்றவங்க எல்லாம் எப்படி அந்த மழையை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி நெடுநல் வாடை ஆரம்பிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி இது. இங்க திருன்னா செல்வம். அப்ப மழைக்கும் செல்வத்துக்கும் என்ன? மழை தான் செல்வத்தை தரக்கூடியது. இப்ப மழை இல்லை என்றால் செல்வம் இல்லை. நம்ம ஏற்கனவே வான் சிறப்பு அப்படிங்கிற பகுதியில திருக்குறள்ல பார்த்திருக்கலாம். முதல் அதிகாரமே அதுல கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய 2வது இதுவே வான் சிறப்பு தான். மழை இல்லை என்றால் இந்த உலகத்தில் அறம் இல்லை அப்படின்னு சொல்லும். அது ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை. மழை என்பது இல்லாமல் போய்விட்டது என்றால் இந்த உலகத்துல அறம், தர்மம், ஒழுக்கம் என்று எதுவுமே இருக்க முடியாது. அது எல்லாமே மழையை சார்ந்ததுதான் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. இங்க இன்னொரு முக்கியமான ஒரு குறள் அதுலயே பாத்தீங்கன்னா, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. ரொம்ப பெஞ்சு கெடுக்கும், இல்ல பெய்யாமையும் கெடுக்கும். ஆனால் அப்படி ஒருவேளை மக்கள் கெட்டு போயிருந்தால், அதாவது வளம் இல்லாமல் குன்றி இருந்தால், அங்கு மழை பெய்ய வைத்து அவர்களை காப்பாற்றுவதும் மழைதான். சோ எல்லாமே மழைதான். இந்த உலகத்தினுடைய அடிப்படையாக இருப்பது நீர் என்றால் அந்த நீரை பொழிவிக்கக்கூடிய மழைதான் அடிப்படை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. சோ இந்த மழையோட தான் இது ஆரம்பிக்குது. திருமழை தலையிய இருள் நிற விசும்பின் விண் அதிர் இமிழ் இசை கடுப்ப. நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன வாத்தியத்தை சொல்லுது அப்படின்னு. விண்ணிலிருந்து எழக்கூடிய மழை பெய்யும் பொழுது கருமேகங்கள் சூழ்ந்து இடி இடிப்பது போன்ற ஓசையை உடைய மத்தளம். அவ்வளவுதான். விசும்புனா வானம். இருள் நிற விசும்பின். எப்போ இருள் நிறமாக இருக்கும்னா கருமேகங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது அது இருள் நிறமாக இருக்கும். அப்போ மழை பெய்ய தொடங்கிய கருமையான மேகங்கள் சூழ்ந்த அந்த விண்ணகத்திலிருந்து விண் அதிர் இமிழ் இசை, விண்ணிலிருந்து ஒலிக்கக்கூடிய இமிழக்கூடிய இசையை கடுப்ப, அதை ஒப்ப இருக்கக்கூடிய தாளங்களை தட்டி பார்த்து வாரால் இழுத்து கட்டப்பட்ட, வாரால இழுத்து விண் அதிர் இமிழ் இசை கடுப்ப பண் அமைத்துன்னா அதை தட்டி பார்த்து அந்த பண் சரியா இருக்கான்னு பாக்குறாங்க. 2 பக்கமும் தட்டி பார்த்து அதனுடைய தாள லயம் சரியா இருக்கா என்று சோதித்து பரிசோதிக்கப்பட்ட தின்வார் விசித்த முழவோடு, திண்ணிய வாரால் இழுத்து கட்டப்பட்ட மத்தளம் எப்படி ஒரு வாரால் இழுத்து கட்டப்பட்டிருக்கும் நமக்கு தெரியும். அது எவ்வளவு இறுக்கி கரெக்டா கட்டுறாங்களோ அந்த அளவுக்குதான் அதனுடைய இசை ரொம்ப கரெக்டானதா, அது சரியானதாக அது வர முடியும். தின்வார் விசித்த முழவோடு, திண்ணிய வாரால் இழுத்து கட்டப்பட்ட முழவு. சோ முதல்ல சொல்லக்கூடிய வாத்தியம் மத்தளம். 2வது ஆகுலி. ஆகுலி அப்படிங்கிற சிறு பறை அப்படிங்கிறத சொல்றாரு. 2வது சொல்லப்படக்கூடிய ஆகுலி என்பது ஒரு சிறிய பறை.
மூன்றாவது அந்த மத்தளம், அதோட கூட ஒரு சிறு பறையையும் அவங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு 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 காவடி மாதிரி கட்டி அதுல எடுத்துட்டு போறாங்க அவங்க. இவ்வளவு வாத்திய கருவிகள் அவங்க கிட்ட இருக்கு. ஆகுலினா சிறுபறை. நுண் உருக்கு உற்ற விலங்கு அடர் பாண்டில், இது அடுத்த இசைக்கருவி. நுண் உருக்கு உற்ற, நுண்ணியதாக உருக்கி தட்டையாக வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாண்டில். பாண்டில்னா அந்த கையில தாளம் போடுற கஞ்சக்கருவின்னு சொல்லுவாங்க. அத கஞ்சத்தாளம் அப்படின்னா இந்த அந்த சிங்ச போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, கையால தாளம் போடுற அந்த தாளக்கருவிக்கு வந்து பாண்டில் அப்படின்னு பேரு. நுண் உருக்கு உற்ற, நுண்ணியதாக உருக்கி வார்க்கப்பட்ட வெண்கலத்திலிருந்து செய்யப்பட்ட, வெண்கலத்தால் செய்யப்பட்ட விலங்கு அடர் பாண்டில். அருமையான ஓசையை எழுப்பக்கூடிய பாண்டில் என்கிற தாளக்கருவி, அதையும் வச்சிருக்காங்க. மின் இரும் பீலி அணி தழை கோட்டோடு, அந்த வாத்திய கருவிகளுக்கு மேல அதனுடைய அழகு பெறும்படியாக அதுல மயிர்பீலியை சுற்றி வைத்திருக்கிறார்கள். அது மின் இரும் பீலி, மின்னலை போல கருமையாக அழகாக ஒளி வீசக்கூடிய பீலியை, பீலி அணித்தழை, தழையினாலும் பீலினாலும் ஒண்ணுதான். மயிர் பீலிக்கு தழை அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. இங்க அதை அந்த கோட்டோடு, அந்த புல்லாங்குழலோடு அவர்கள் அதிலே சேர்த்து கட்டியிருக்கிறார்கள். கஞ்சத்தாளம், மின்னுகின்ற கரிய மயில் இறகினுடைய அழகிய தழை கட்டப்பட்ட கொம்பு வாத்தியம். கொம்பு வாத்தியம்னா புல்லாங்குழல். அடுத்தது யானையினுடைய தும்பிக்கை போன்று இருந்து பெருவங்கியம். எப்படி இருந்திருக்கும், நீளமா அப்படி இருந்திருக்கும். உள்ள வந்து தூம்பு. தூம்பு அப்படின்னா உள்ள ஒண்ணும் கிடையாது. உள்ள அப்படியே ஒரு போலா இருக்கும் இல்லையா, காற்று போற மாதிரியாக இருக்கும். அப்பதான் இதுல இருந்து வாத்தியத்துல காற்று வரும். சோ அதுக்கு பெருவங்கியம். அந்த பெருவங்கியம் எப்படி இருந்தது அப்படின்னா, கண் இடை விடுத்த களிற்று உயிர் தூம்பின். களிற்று உயிர் அப்படின்னா யானையினுடைய தும்பிக்கை, யானை மூச்சு விடுவது தும்பிக்கையினால. அப்ப களிற்றினுடைய உயிர், அந்த மூச்சு விடக்கூடிய அந்த தூம்பு போல, தும்பிக்கையை போல இருந்த இடையிடையே துளைகள், கண் இடை விடுத்த இடையிடையே துளைகள் இருந்த பெருவங்கியம் எனக்கூடிய ஒரு இதை வச்சிருக்காங்க. இந்த தூம்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம, நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாமரை, அல்லி மலர்களுடைய தண்டுக்கு வந்து தூம்புன்னு சொல்லுவாங்க. தூம்பு ஏன் அப்படின்னா அதுல வந்து உள்ள ஒண்ணுமே இருக்காது. இப்ப மற்ற மலர்களுடைய காம்பு பார்த்தோம்னா திக்கா இருக்கும், அது நடுவில் ஓட்டையெல்லாம் இருக்காது. ஆனா தாமரை, அல்லி போல நீர்ல மலரக்கூடிய குவளை, நெய்தல், இது போல நீர்ல மலரக்கூடிய செடிகளை பார்த்தோம்னா அதனுடைய தண்டு உள்ள வந்து ஓட்டை இருக்கும். அதுக்குதான் தூம்பு அப்படின்னு பேரு. இப்ப தும்பை பூ அப்படின்னா, தும்பை பூ எடுத்து பாத்தீங்கன்னா அதுல சின்னதா அப்படி ஓட்டை வர்றதை பார்க்க முடியும். அதனால தொம்பை அப்படின்னுவாங்க. நம்ம கோவில்கள்ல வந்து தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அலங்கார ஒரு அதாவது கதர் துணியில அல்லது கலர் கலரான துணியில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, அதுக்கு போய் தொம்பைன்னு பேரு. தொம்பை அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணும் கிடையாது, அது வந்து உள்ளீடற்றது அப்படிங்கிறதுக்கு தொம்பை அப்படிங்கிறது பேரு. தொப்பை, தொம்பை, இதெல்லாம் வந்து உள்ளீடு இல்லாதது. தொப்பை கூட உள்ளீடு இல்லாதது கரெக்டா தான் இருக்கு. உள்ள ஒண்ணும் கிடையாது, வெளியில நல்லா பெருசா பெருத்து போய் கிடக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து தொப்பைன்னு வச்சுக்காங்க. சோ இங்க வந்து பெருவங்கியம் அப்படிங்கிறது வந்து யானையினுடைய தும்பிக்கையை போல இருக்கக்கூடிய, இடையிடையே கணுக்கள் போல கண்கள் இருக்கக்கூடிய பெருவங்கியம் அப்படிங்கிற வாத்தியத்தை அவங்க சுமந்துட்டு வராங்க. சோ இங்க வந்து அடுத்தது இலி என்றிருக்கக்கூடிய பஞ்சமசுரம் ஒலிப்பதை போன்று சிறுவங்கியம். இப்ப பெருவங்கியம் சொன்னாரு, அடுத்தது சிறுவங்கியம். இளி பயிர் இமிரும் குறும்பரம் தூம்பொடு விழிப்பது கவரும் தீங்குழல் துதகி. இதோட வந்து அவங்க தீங்குழல், இனிமையான இசையை எழுப்பக்கூடிய புல்லாங்குழலையும் வைத்திருக்கிறார்கள். நடுவு நின்று இசைக்கும் அரிக்குரல் தட்டை, கடி கவர்வு ஒலிக்கும் வல்வாய் எல்லரி, நொடி தரு பாணிய பதலையும் பிறவும். இப்ப இதெல்லாம் வந்து வாத்திய கருவிகளுடைய பெயர்கள். கரடிகை, வாய்ப்பாடலை கவர்ந்து நிற்கும் இனிய புல்லாங்குழல். எப்படி ஒரு மனித குரல் போலவே ஒலிக்கக்கூடிய, வாய்ப்பாட்டும் புல்லாங்குழலும் சேர்ந்து வந்ததுன்னா சில நேரங்கள்ல வாய்ப்பாட்டை மிஞ்சி புல்லாங்குழலுடைய இனிமை ஒழிச்சிடும். அதான் இங்க சொல்றாரு, வாய்ப்பாடலை கவர்ந்து தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய புல்லாங்குழலையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அடுத்தது இலி அப்படிங்கிறத வந்து, இலி அப்படிங்கிற ஒரு வாத்தியத்தையும் வச்சிருக்காங்க. பஞ்சமசுரம் போன்று, அதாவது சிறுவங்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த தாளக்கட்டுல கொஞ்சம் குறைந்து ஒலிக்கும். இப்போ நாதஸ்வரம், அப்புறமா அந்த மத்தளம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனித குரலை விட கொஞ்சம் ஓங்கி ஒலிக்கக்கூடியது. ஆனால் இந்த இலி அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் லோவர் பேஸ்ல ஒலிக்கக்கூடிய வாத்தியங்கள். நம்ம ஏற்கனவே அரங்கேற்ற கதையிலையும் அதை பார்த்தோம், என்ன மாதிரி இடத்துல அது பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் அவங்க சிலப்பதிகாரம் சொல்லி இருந்தது. அரங்கேற்ற காதை வந்து
இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டாக்குமெண்ட். இந்த நாடக நாடக மேடைகள் எப்படி அமைக்கப்படணும், அதுல நாட்டியம் ஆடவர்கள் எப்படி இருக்கணும், நாட்டியத்துக்காக பாடுறவங்க, நட்டுவாங்கம் செய்யறவங்க எங்க உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா ஒரு பாடல்ங்கிறது வேற, இசை நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது வேற, நாட்டியத்துக்காக நட்டுவாங்கம் செய்து பாடுறது அப்படிங்கிறது வேற. அப்போ அவங்க எந்த எந்த இடத்துல இருக்கணும், யார் யார் முதல்ல பாடணும், யார் யார் ரெண்டாவதா பாடணும், யாருடைய குரல் ஓங்கி ஒலிக்கணும், அதுக்கப்புறம் யாருடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் பொழுது எந்த இசைக்கருவிகள் கொஞ்சம் குறைச்சி ஒலிக்கணும், இது எல்லாமே சிலப்பதிகாரத்துல வந்தது நம்ம பார்த்தோம். அரங்கேற்று காதையில அது விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்படி நம்ம அசோசியேட் பண்ணி படிக்கும்போது நமக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தெரியும். அடுத்தது வந்து கரடிகை. கரடிகை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வச்சிருந்திருக்காங்க. அது வந்து கரடி கத்துறா மாதிரியே இருக்குமா. கரடி 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 கத்துறது யாருக்காவது குரல் ஞாபகம் இருக்கா தெரியல. அப்படி ஒண்ணும் ரொம்ப அழகான குரல் இல்ல, ரொம்ப கடூரமான ஒரு குரலா தான் இருக்கும். அந்த குரல் போல ஓசை எழுப்பக்கூடிய ஒரு கருவி, இசைக்கருவி. தாளமானதை அது வந்து அதனாலேயே அதுக்கு கரடிகை அப்படின்னு பேர். கரடி கத்தினால் போன்ற ஓசையுடையதாகிய கரடிகை அப்படின்னு அடியாருக்கு நல்லாரும் அதை சொல்றாரு. அப்புறம் பதலை, இதெல்லாதோட சேர்த்து அரித்தெழும் ஓசையுடைய கரடிகை, விரை ஓசையோடு ஒலிக்கக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு இசைக்கருவியும் ஒவ்வொரு மாதிரி ஒலிக்கக்கூடியது, எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான தாளக்கட்டுல, ஒவ்வொரு விதமான ஒரு சத்தத்துல, ஒவ்வொரு விதமான இசைக்கோர்ப்புல ஒலிக்கக்கூடியது. அதோட சேர்த்து விரை ஓசையுடன் ஒலிக்கும் வாயிலுடைய சல்லி, சல்லி அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியும் வச்சிருக்காங்க. இந்த படங்கள்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும், பார்க்கலாம், நமக்கு எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதே போல கால வரையறையை காட்டுவதற்காக ஒலிக்கக்கூடிய பதலை. கால வரையறைனா ஒரு நொடி, அப்போ ஒரு மாத்திரை, ஒரு நொடி இல்லையா, கண்ணிமைக்கிறது ஒரு மாத்திரை, கை சிமிட்டு, கை சொடுக்கிறது ஒரு மாத்திரை அப்படின்னா அந்த 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 டைமிங்ல ஒலிக்கக்கூடிய அந்த இசைக்கருவி, அதற்கு வந்து பதலை அப்படிங்கிறது பேரு. அதே போல பிற இசைக்கருவிகள், பிற அப்படின்னு சொல்றாரு. பிற அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட வந்து இங்க உவேசா கொடுக்குறாரு. இதுல சொல்லப்படாத வாத்தியங்கள் இது வரைக்கும் நம்ம வந்து மத்தளம், பெருவங்கியம், சல்லி, கரடிகை, ஆகுலி இதெல்லாம் பார்த்தோம். இதுல வந்து முழவு அப்படிங்கிறது வந்து தோற்கருவி, தோல்ல செய்யப்படக்கூறதுதான் வந்து மத்தளம். நம்ம வந்து இந்த இப்போ டி.எம். கிருஷ்ணாவுடைய ஒரு புத்தகம் வந்தது இல்லையா, செபாஸ்டின் அண்ட் சன்ஸோடைய அந்த புத்தகத்துல வந்து ஒரு விரிவா அதை வந்து எழுதியிருப்பாரு. மத்தளம் வந்து எப்படி செய்யப்படுகிறது அப்படிங்கிறத, மாட்டினுடைய தோல், முக்கியமா கன்றினுடைய தோல்ல செஞ்சா அது இன்னும் சிறப்பு. அப்போ வந்து முழக்கப்படக்கூடிய கருவிகள் எல்லாம் முழவுகள், அதெல்லாம் தோற்கருவிகள் தான், அதனால அது பொதுவான பெயர். ஆனா இது வந்து பலாப்பழத்தினுடைய அந்த அந்த ஷேப்பை ஒத்துதான் இருக்கும். நம்ம நல்லாவே தெரியும், நம்ம நிறைய மத்தளத்தை நிறைய பார்த்திருப்போம், பலாப்பழத்தினுடைய ஷேப் போலவே அது வந்து இருக்கும். ஆனா வேற வேற பெயர்கள் அதற்கு வழங்கப்படுகிறது. முரசு, மத்தளம், தன்னுமை, தன்னுமை அப்படிங்கிற பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தன்னுமை இதெல்லாமே முழவு வாத்தியங்களுக்குரிய வேற வேற பெயர்கள். இதுல வந்து எல்லாம் தாளம், இடையிட்டு தாளம், இடையிட்ட தாளம் அப்படிங்கிறதுனால இதுக்கு மத்தளம்ன்றது பெயர் அப்படின்னு அடியாருக்கு நல்லா சொல்றாரு. இந்த ஆகுலின்னு ஒண்ணு பார்த்தோம், ரெண்டாவதா ஒரு ஒரு இசைக்கருவி பார்த்தோம், அது வந்து ஆகுலி. இது வந்து கை விரல்களால தட்டி ஒலி எழுப்பக்கூடிய ஒரு தோற்கருவி. இந்த பேபி இப்படி இப்படி ரவுண்டா இருந்து இப்படி தட்டி பாடுவாங்க இல்லையா, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி ஒரு கையால பிடிச்சிட்டு ஒரு கையால தட்டி பாடுற ஒரு இது சில படங்கள்ல வரும் அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சுன்னா எந்த பாட்டுலன்னா, அந்த பாவமணிக்குள்ள ஒரு பாட்டு வரும், சிவாஜி பாடுவாரு, எல்லோரும் கொண்டாடுவோம். அந்த பாட்டுல வந்து அவங்க அதை தட்டி பாடுவாங்க, நல்லா இருக்கும். அது அந்த ஒரு சின்னதா இருக்கும், கை கடக்கமா இருக்கக்கூடிய ஒரு இது. அதனால ஆகுலி இது வந்து ஒரு அரங்கிசை கருவியாக ஒரு காலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதனால இது வந்து ஆகுலி அப்படிங்கிறது. அடுத்தது வந்து கஞ்சிராவா, ஓகே. அடுத்தது பாண்டில்னு ஒண்ணு சொன்னாரு. பாண்டில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, வெண்கலத்தால உருக்கி வார்க்கப்பட்ட ஒரு பாண்டில். இது வந்து கஞ்சக்கருவி அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. கஞ்சம்னா வெண்கலம், உலோகத்தாளம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதுவும் நம்ம வந்து பார்த்திருக்கக்கூடிய ஒன்றுதான். அப்புறம் வந்து தூம்பு, பெருவங்கியம், சிறுவங்கியம், இது ரெண்டுமே தூம்பு கருவிகள். தூம்புனா உள்ளுக்குள்ள வந்து இடையீடு இல்லாம இருக்கக்கூடிய மூங்கிலால செய்யப்படுவது. இன்னொன்னு இது மூங்கிலும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒண்ணும் இருக்காது, ஒரு ஓட்டை, அதனாலதான் நம்ம புல்லாங்குழல செய்ய முடியுது. ஒரு முனையில வாய் வைத்து ஊத இன்னொரு வழியாக வைக்கக்கூடியது, உள் துளை உடையதெல்லாம் தூம்பு அப்படின்னு பேர். சோ இது வந்து இந்த தூம்பு கருவிகளை அவங்க வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து குழல். குழல் பீலியால் கட்டப்பட்ட அழகுற வைக்கப்படக்கூடிய குழலையும் அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாரு. இதுல வந்து இதெல்லாம் வந்து சரவணன் கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகான விளக்கங்களை அவர் கொடுத்திருக்காரு. ஒரே நிமிஷம் பாஸ்.
குழந்தைக்கு போன் பண்ணி சொல்லுங்களேன், நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு. அனன்யா, புல்லாங்குழலுக்கு வந்து வாய்த்துளை, விரல் துளை, முத்திரை துளை, தூம்பு முகம், அனைசு, இதெல்லாமே வந்து புல்லாங்குழல் இருக்கக்கூடிய உறுப்புகள். வாய்த்துளைனா வாய்க்கிட்ட வச்சு ஒவ்வொருத்தருக்கு அந்த வாய்த்துளை. விரல் துளை வந்து விரல்களை வச்சு இப்படி நீட்டு இது பண்றதுக்காக. அப்புறம் முத்திரை துளை, தூம்பு முகம், அனைசு, இதெல்லாம் புல்லாங்குழலுடைய பாகங்களா. நமக்கு புல்லாங்குழல்னா ஒரு நீளமா புல்லாங்குழல் தான் தெரியும். ஆனா புல்லாங்குழலுக்கு ஒவ்வொரு பாகத்துக்கும் இப்படி பேர் இருக்கு. விரல் துளை, முத்திரை துளை, தூம்பு முகம், அனைசு, இதெல்லாம் வந்து ஒரு கரங்களுக்கு ஏற்றாற் போல அது துளையிடப்படும். அப்புறம் வந்து அதுலயும் சில வேறுபாடுகள்லாம் இருக்கு. பகர குழல், துளைகள் பகுக்கப்பட்டது. அரல் குழல், பல அளவுகளில் வரையறுக்கப்பட்டது. அப்புறம் மூங்கில், சந்தனம், வெண்கலம், கருங்காலி, செங்காலி, இந்த 5 பொருள்கள்லையும் குழல் செய்வாங்க. மூங்கில் தான் நமக்கு வழக்கமா தெரிகிறது. சந்தன கட்டையில செய்வாங்களாம். வெண்கலம், கருங்காலி, செங்காலி, இந்த 5லயும் குழல் செய்வதற்கு பயன்படுவன. இதெல்லாம் வந்து குழலை பற்றி. இவங்க கொண்டு வந்த இசைக்கருவிகள்ல குழலும் இருந்தது. அடுத்தது அரில் குரல் தட்டை அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அரில் குறை தட்டைனா என்ன அப்படின்னா, ஒரு நீளமான மூங்கில் ஒண்ணை எடுத்துட்டு அதுல நடுவுல பிளந்துட்டு, அதாவது மூங்கில் வந்து புல்லா இருக்கும் இல்லையா, புல்லாங்குழல் வந்து நீளமா ஒரே மூங்கில் எடுத்து செய்யறது. ஆனா அரிக்குரல் தட்டை அப்படிங்கிறது பெரிய மூங்கில் எடுத்து அது நடுவுல பிளந்து எடுத்துட்டு, நீளவாக்குல பிளந்துட்டு, அதனுடைய கை பிடிக்கிற பக்கத்தை மட்டும் பிளக்க மாட்டாங்க. அது அப்படியே ஃபுல்லா க்ளோஸ்டாவே இருக்கும். மேல மட்டும் பிளந்துட்டு செய்யப்படக்கூடிய ஒரு இசைக்கருவி. தட்டும் போது இடையில உள்ள வெற்றிடத்தினால அதனுடைய ஓசை என்பது பெரும் சத்தம் போல ஒலிக்கும். அதனால அதுக்கு அரிப்பறை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதனாலதான் அதுக்கு கரடிகை அப்படின்னு பேரு. அரிப்பறை அப்படின்னா கரடி கத்துவது போல பெரிய ஓசையை எழுப்பக்கூடிய, அதுக்கு வந்து கரடிகை அப்படிங்கிற பேரும் அதுக்கு வந்து இருக்கு. அடுத்தது வந்து எல்லரி. எல்லரி வந்து சல்லிகை அப்படின்னு சொல்றது. சல்லிகைன்னா ஜல், அந்த இது நம்ம வந்து சலசல என்று அந்த ஒரு ஓசை வருமா அதுக்கு. அதனால அதுக்கு வந்து சல்லிகை அப்படின்னு பேரு. ஒரு முகம் கொண்ட பறை, ஒரு பக்கம் தான் இருக்கும், 2 பக்கமும் கிடையாது, ஒரு பக்கம் மட்டும் அதுக்கு இருக்கும். அதுக்கு சல்லரி, சல்லிகை, சல்லி என்பன போன வேறு பெயர்களும் அதுக்கு வழங்கப்படுகிறது. இது வந்து உத்தம தோற்கருவி அப்படின்னு இதை சொல்றாரு. தோற்கருவிகள்லயே இந்த சல்லரிங்கிறது உத்தம தோற்கருவி அப்படிங்கிறது வந்து அடியாருக்கு நல்லா சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். வலிய வாயையும் உடைய ஒரு தோற்கருவி. அடுத்தது வந்து பதலை, அதுவும் நம்ம பார்த்த ஒரு இசைக்கருவி. இதுல பதலை அப்படின்னா பெரிய கிணைப்பறை, பறையிலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து கிணைப்பறை அப்படின்னு சொல்றது. சின்னதாகவும் ரொம்ப வந்து லோவர் சவுண்ட்லயும் இதை இயக்க முடியும், கொஞ்சம் லவுடர் சவுண்ட்லயும் இதை வந்து இயக்க முடியும். நமக்கு பெருசா இசை தெரியாதுங்கிறதுனால இந்த மாதிரியான சில விளக்கங்கள் தான் கொடுக்க முடியுது. இசை தெரிந்தவர்கள் ஒருவேளை இதை நல்லா இதை வந்து விளக்க முடியும். சோ இங்க வந்து இத்தனை இல்லை, இந்த எல்லா கருவிகளையும் அவங்க கட்டி ஒரு மூட்டையாக கட்டி நொடி தரும் பாணிய பதலையும் பிறவும். நொடி தரும் பாணிய பதலை வரைக்கும் நம்ம பார்த்தோம். பிற அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இங்க கொடுக்கல. ஆனால் சிலப்பதிகார இந்த உரையில, வலைப்படுகடா முறையில உவேசா கொடுத்திருக்காரு. பிற அப்படின்னு சொன்னதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு பாருங்க. பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, திமிலை, குடமுழா, தக்கை, கணப்பறை, தடாரி, அந்தரி, சந்திரவளையம், மொந்தை, நிசானம், துடுமை, தருணிச்சம், விரலேறு, பாகம், உபாங்கம், நாழிகைப்பறை, பெரும்பறை, துடி. இது அத்தனையும், துடினா உடுக்கை மாதிரி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இத்தனை லிஸ்டையும் கொடுக்குறாரு உவேசா. பிற பதலையும், பதலை வரைக்கும் இந்த லிஸ்ட் இதுல வந்துருச்சு. பிற அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு வாத்திய கருவிகளுடைய பெயர்களை உவேசா கொடுக்கிறார். அப்போ அந்த அளவிற்கு அவர்கள் இவ்வளவு இசைக்கருவிகளையும் எடுத்துட்டு இதை எப்படி எடுத்துட்டு போக முடியும்? ஒரு காவடி மாதிரி தான் எடுத்துட்டு போக முடியும். ஸோ 2 பக்கமும், ஏன்னா ஒரே பக்கத்தை தூக்கி போக முடியாது. அதனால என்ன பண்றாங்களாம், கார்கோல் பலவின், கார்கோல் பலவு, கார்காலத்தில் பழுக்கக்கூடிய பலாப்பழங்களை ஒத்து. எனக்கு ஒரு டவுட் வந்தது. பலாப்பழம் சீசன் வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து சம்மர்ல தான் வருது. கோடை காலத்துலதான் பலாப்பழம் நல்லா கனிஞ்சு கிடைக்குது.
ஆனா இது வந்து இங்க கார்கோள் பலவு அப்படின்னு சொல்லுது. கார்காலத்தில் பழுக்கக்கூடிய பலாப்பழங்களை போன்ற அந்த அமைப்பை உடைய அப்படின்னு சொல்லுது. அப்ப கார்காலத்துல பலாப்பழம் வந்து பழுக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. அது யாராவது தெரிஞ்சவங்க சொல்லலாம். கார்கோள் பலவின் காய் துணர் கடுப்ப. துணர்னா கொத்து. பெரும்பாலும் இந்த ஆசினி பலா, வேர்பலா இதெல்லாம் கொத்து கொத்தாதான் இருக்கும். ஒரே ஒரு காய் இருக்காது, கொத்து கொத்தா இருக்கும். அப்போ இந்த பலா காயினுடைய கொத்துக்கள் இருந்தா எப்படி இருக்குமோ அது போல கட்டி நேர் நீர் சுருக்கி காய கலப்பயிர். நேராக ரெண்டு பக்கமும் அதனுடைய அழுத்தம் வருவது போல. ஏன்னா ஒரே பக்கம் கட்டணும் தூக்கிட்டு போக முடியாது. ஒரு காவடி போல கட்டி ரெண்டு பக்கமும் பலாப்பழங்களின் கொத்து இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல ஒரு அமைப்பில் அவர்கள் அந்த வாத்திய கருவிகளை கட்டி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். நேர் சீர் சுருக்கி காய கலப்பையில். இன்னைக்கு ஒரு கலப்பை போல தங்களுடைய தோள்களில் மாட்டிக்கொண்டு இந்த இத்தனை வாத்திய கருவிகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் கிளம்புகிறார்கள். இதுதான். அதாவது அப்ப ஏறி வராங்க, இதெல்லாம் சுமந்துட்டு அவங்க வராங்க. இந்த விரல் எறும்பூத்தரும். அப்ப எதிர்படுகிற ஒருவர் அதை சொல்ல போகிறார். அடுத்தது அதை பார்க்க போறோம். திருமழை தலைய இருள் நிற விசும்பின் விண் அதிர் இமிழ் இசை கடுப்ப பண்ணமைத்து தின்வார் விசித்த முழவோடு ஒன்று ஆகுலி முன் உருக்கு உற்ற விலங்கு அடர் பாண்டில். அடுத்தது பாண்டில் மின் இரும் பீலி அணி தழை கோட்டோடு கண் இடை விடுத்த களிற்றுயர் தூம்பின் இழிப்பயிர் இமிரும் குறும்பரம் தூம்போடு. பெருவங்கியம் சிறுவங்கியம் என்ற 2 வாத்தியங்கள். விழிப்பது கவரும் தீம் குழல் குழல். விழிப்பது அதாவது பாடும்போது அதுக்கு ஒத்து இசைக்கக்கூடிய தீய இனிமையான ஓசையை உடைய புல்லாங்குழல். நடுவு நின்று இசைக்கும் அரிக்குரல் தட்டை. நடுவில் நின்று ஒலிக்கக்கூடிய அரிக்குரல் தட்டை என்கக்கூடிய அந்த கரடிகை. கடி கவர்பு ஒலிக்கும் வல்வாய் எல்லரி என்கக்கூடிய ஒரு வாத்திய கருவி. நொடி தரு பாணிய பதலையும் பிறவும். நொடி தரு பாணிய மாத்திரை அளவு போல அது ஒலிக்கக்கூடிய மிகச்சிறிய அளவுகளை கூட இசைக்கக்கூடிய பதலை, அதோடு பிற இசைக்கருவிகளையும் எடுத்துக்கொண்டு கார்கோள் பழவின் காய் துணர் கடுப்ப. கார்காலத்தில் பழுக்கக்கூடிய பலாப்பழங்கள் எப்படி கொத்து கொத்தாக அவை காய்த்திருக்குமோ அது போல இந்த வாத்திய கருவிகளை எல்லாம் கட்டி எடுத்துக்கொண்டு நேர் சீர் சுருக்கி காய கலப்பையும் அதை நேராக வைத்து கட்டி காவடி போல தோளில் இருபுறமும் தொங்க விட்டு கொண்டு செல்லக்கூடிய பைகளை உடையவராக அவர்கள் அந்த மலை மேல ஏற தொடங்குகிறார்கள். அடுத்து அந்த மலை பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறாரு. இந்த மலைப்பாதை 20 வரியோட நம்ம இன்னைக்கு இதை முடிச்சுக்கலாம். 3 வரி தான் இருக்கு. மலைப்பாதை. அடுத்து மலைப்பாதை ஏறப்போகுது. கடுக்களித்து எழுந்த கண்ணகன் சிலம்பில். கடுனா கடுக்காய். கடுக்காய் மரங்கள் நிறைந்து வளர்ந்திருக்கக்கூடிய மலைப்பாதை. சோ முதல்ல நமக்கு வந்து நம்ம முதல்ல வாத்திய கருவிகளுடைய லிஸ்ட் பார்த்தோம். அடுத்து ஒரு மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியில் நிறைய கடுக்காய் மரம் இருக்கு. கடுக்காய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சித்த வைத்தியத்துல ரொம்ப முக்கியமா பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து பொருள் அது. கடுக்களித்து எழுந்த கண்ணகன் சிலம்பு. கண்ணகன் சிலம்பு நல்லா விரிந்து இருக்கக்கூடிய மலைப்பகுதி. அதுல கடுக்காய் மரங்கள் நிறைந்து அடர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு வழி. அந்த வழியில நீங்க இப்ப போக போறீங்க. படுத்து வைத்தன்ன பாறை மருங்கின். பாறைகள்லாம் படுக்க வச்சது போல இருக்கும். அவ்வளவு பெரிய பெரிய பாறை எல்லாம் படுக்க வச்சது போல இருக்கு. அந்த வழி அப்படியே நம்மளால காட்சிப்படுத்திக்க முடியும். கடுக்காய் மரம் படுத்துக்கிட்டு இருக்கிறது போல ஒரு பாறை. எடுத்து நிறுத்தன்ன இட்டரும் சிறுநெறி. இதோட நிறுத்திக்கலாம். எடுத்து நிறுத்தன்ன. நீங்க மலையில அப்படி ஏறுது பாதை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாதை வந்து இப்படி நீளமா போகாது. நீளமா தான் போகுது. ஆனா எடுத்து நிக்க வச்சது போல இருக்கும் அந்த பாதை. மலை மேல ஏறக்கூடிய பாதையை நம்ம வெளியில இருந்து கீழே இருந்து பார்த்தோம்னா, சமதளத்துல இருந்து பார்த்தோம்னா அந்த வழியை எடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க போலதான் இருக்கும் இல்லையா? அப்படிதான் வரைய முடியும். வரைஞ்சாலுமே அப்படிதான் வரைய முடியும். அப்ப எடுத்து நிறுத்தன்னு சிறுநெறி. இந்த சின்ன வழிதான் அது. இந்த வழியாதான் இப்ப நீங்க போக போறீங்க. இப்படி உழவு தந்துட்டு அவங்க கிளம்புறாங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல அவங்க பின்னாடியே போலாம். வணக்கம். பாய்.